இப்போ எங்கள் சின்ராஜா கலைஞான சாருக்கு ஒத்து வரல. அவர் என்ன தம்பி இது, நீங்கள் ஏதோ புதுசாக இருக்குன்னு நினச்சிட்டு வந்தால் நீங்கள் வந்து இந்த மூத்துக்குடி புள்ள இளையகுடி வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அண்ணன் நீங்கள் ஏன்னா அந்த ஆங்கிளில் போகிறீங்க, நீங்கள் அப்படி கதையை அப்படி சொல்லாதீங்க. ஒரு கேரக்டரு அவன் வந்து லைஃப்பில் அவனுக்கு அம்மா இல்லைன்ட்டு இருந்தான், ஆத்தா இல்லைன்னு. அவனுக்கு ஆத்தா வருதுன்னு சொன்னோடனே அது மேலே பயங்கரமான ஒரு இது வச்சான். அதை கடைசி வரைக்கும் அவனால் யாரும் அவனை வந்து இல்லைடா அவன் தப்பான ஆளுகன்னு சொன்னால் கூட அவன் ஏற்றுக்க தயாரில்லை. கடைசியில் பாய்சன் சாப்பிடும்போது அப்போ கூட வந்து அவன் பரவாயில்லன்னு தான் எடுத்துக்கிட்டான். அதனால் கேரக்டராக அப்படி போகலாம், அப்படி பார்த்தா அது வேறு மாதிரி தான், புதுசாக தானே இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி சில கதைகள் இப்போ சுந்தரகாண்டம் எடுக்கும்போது அதே மாதிரி தான். கேன்சர் கதையா என்ன இது அப்படின்னு நான் சொன்னது, கேன்சர்னே நான் சொல்ல மாட்டேன், அந்த வேர்டே வராது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கூட பிளட்டு வருதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது டாக்டர் வந்து சொல்லுவார், அந்த பொண்ணுக்கு தெரியும் போலுக்குங்க, நம்ம ரொம்ப நாள் இருக்க மாட்டோன்னு அவளுக்கே தெரியும் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லும்போது அப்புறம் புரிஞ்சுக்குவாங்கல்ல ஆடியன்ஸு. அதனால் நம்ம எதுக்கு என்சிபிடியா அந்த பீடியா அது இது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, சில வித்தியாசமான மெடிக்கல் டேர்ம்ஸில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஜனங்க பார்த்து பார்த்து பழக்கமாயிட்டாங்க. அதனால் சும்மா இப்படி சொல்லிட்டாலே புரிஞ்சுக்குவாங்க, அவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டான்னு அவளுக்கே தெரியும் போலுக்குன்னு அதில் அண்டர்ஸ்டுட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா போராட்டங்கள்